வணக்கம். ஆக்டிவ் ஹெர்பல்ஸ் வழங்கும் வெள்ளை முடியை கருமையாக்க 100% எஃபெக்டிவான ஹேர் டை. இது ஜெட் பிளாக் கலர் கொடுக்கக்கூடிய ஒரு எஃபெக்டிவான ஹேர் டை. இது ரொம்ப நேச்சுரலான ஹேர் டையும் கூட. இது நரைமுடியை கருமையாக்கிறதுக்கு எவ்வளவோ கெமிக்கல் ஹேர் டை மார்க்கெட்டில் ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. ஈஸியாக எப்படி அது கிடைக்குதோ அதே மாதிரி அதனுடைய சைடு எஃபெக்டும் ரொம்ப ஈஸியாகவே வந்துடுது. கெமிக்கல் ஹேர் டையை யூஸ் பண்ணுறது தேவையில்லாத சுவாச கோளாறையும் கேன்சரு, லிவர் பாதிப்பு, இது மாதிரி பெரிய பெரிய நோய்களை உண்டுபடுத்துது. அதே மாதிரி இது ஆயுள் குறையிறதுக்கும் இது காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதனால் தயவு செஞ்சு கெமிக்கல் ஹேர் டைகளை யாருமே யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ சொல்ல போகிற ஹேர் டை முழுக்க 100% இயற்கையானது. இது எந்த சைடு எஃபெக்டும் இல்லாதது. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதனால் நாங்கள் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி சொன்ன ஹேர் டை இங்கே கலர் ஓரளவு ப்ரௌனாக தான் கிடைக்கும். ஆனால் இப்போ சொல்ல போகிற ஹேர் டை நல்ல ஜெட் பிளாக் கலரில் நல்ல கருமையான ஹேர் டையாக இது இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் ஹென்னா பவுடர், இண்டிகோ பவுடர், டீ பவுடர். இந்த மூணுமே நம்ம பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயோ கிடைக்குது. அப்படி இல்லைனாலும் ஆன்லைன் ஷாப்பில் நிறையவே கிடைக்குது. இந்த ஹென்னா பவுடர் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதாவது மருதாணி பவுடர். அடுத்ததாக இண்டிகோ பவுடர். இண்டிகோ பவுடர் வேறு ஒன்றும் கிடையாது. இது அவுரி இலையை பொடி பண்ணி அதில் கிடைக்கிற பவுடர் தான். இது இயற்கையிலே நல்ல பிளாக் கலர் கொடுக்கக்கூடிய ஏஜென்ட் இதில் அதிகமாக இருக்குது. இது தலைமுடிக்குனே அந்த காலத்தில் கலர் கொடுக்கறதுக்கு பயன்படுத்திட்டு தான் இருந்தாங்க. இது ஒரு நேவி ப்ளூ கலர் கொடுக்கக்கூடிய ஒரு தாவர இலை தான். இது ஹென்னா பவுடரோடு சேரும்போது நல்ல பிளாக் கலரை கொடுக்கும். இது ஹென்னா பவுடர் 50 கிராம், இண்டிகோ பவுடர் 50 கிராம். இது ரெண்டையும் எடுத்து ஒரு இரும்பு வானலியில் போட்டு வச்சிடணும். அதுக்கப்புறம் 4 ஸ்பூன் டீ தூளை 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு பாதி ஆகிற அளவுக்கு நல்லா கொதித்ததை ஒரு வடிகட்டி இந்த பவுடரோடு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த கடாயிலேயே அப்படியே மூடி போட்டு வச்சிடணும். இதை ஒரு 8 மணி நேரம் இது அப்படியே ஊறணும். இது 8 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் மறுநாள் காலையில் தான் இதை யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல கலர் பிளாக்காக கிடைக்கும். முடியல அழுக்கோ எண்ணெய் பசியோ இருக்கக்கூடாது. அப்போ தான் டையோடைய கலர் கருப்பாக நல்லா பிடிக்கும். இந்த டையை தலைமுடியில் ப்ரெஷ்ஷால் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் ஊற விட்டுடணும். இது ஷவர் கேப் இருந்தால் அது மேலே போட்டு வைக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஹவர் கழித்து நல்ல வெதுவெதுப்பான தண்ணியில் தலை அலசினா போதும். இதுக்கு ஷாம்பு போடணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஹேர் டை போட்ட உடனேயே நல்ல பிளாக் கலர் கொடுக்கக்கூடியது. முதல்ல இதை வாரத்துக்கு 1 நாள்னு போடுங்க. ஒரு 2-3 வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் 15 நாளைக்கும் எப்படி தேவைப்படுதோ அப்படி போட்டால் போதும். இது நல்ல பிளாக் கலர் கொடுக்கக்கூடியது. இது எந்தவித கெமிக்கலோ சைடு எஃபெக்டோ இல்லாதது. இதில் சொல்லியிருக்க அளவு ஒரு குறிப்பிட்ட அளவு அவங்கவுங்க தலைமுடிக்கு ஏற்ற மாதிரி அளவு மெஷர்மெண்ட்டை மாற்றிக்கலாம். ஆனால் ஹென்னா பவுடரும் இண்டிகோ பவுடரும் ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் தான் இருக்கணும். இந்த 2 பவுடருமே டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்கும். அப்படி உங்களுக்கு கிடைக்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள், அதில் கிடைக்கும். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் பல பயனுள்ள வீடியோக்கள் உங்களை அடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.